பட்ஜெட் வந்துருச்சு. நிர்மலா சீதாராமன் அவர்கள் வாசித்து விட்டார்கள். இந்த பட்ஜெட்டை ஒரு பொருளாதார நிபுணரா நீங்க எப்படி பாக்குறீங்க? சில ஆண்டுகளாகவே இந்த பட்ஜெட் வரும்போது பெரிய ஒரு மாறுதல் வரும் என்ற நம்பிக்கை என்பது போயிடுச்சு. ஏன்னா இப்போ பல விலைகள் முன்னால எப்படி இருக்கும்னா, பட்ஜெட் அனௌன்ஸ் பண்ணியாச்சுன்னாக்கி பெட்ரோல் விலை கூடுதா, டீசல் விலை கூடுதா, ஏதாவது புதிய திட்டம் அனௌன்ஸ் பண்றாங்களா, புதிய ரயில் தடங்கள் அனௌன்ஸ் பண்றாங்களா, இப்படின்னு சொல்லி கவனமாக பார்ப்போம். இப்போ இந்த விலையை கூட்டுறதெல்லாம் வந்து அட்மினிஸ்ட்ரேட்டட் பிரைஸ்ன்னு சொல்லி பெட்ரோல் விலை அப்பப்போ கூட்டிட்டு இருக்காங்க, டீசல் விலை அப்பப்போ கூட்டிட்டு இருக்கிறாங்க, ரயில் பட்ஜெட்டை மெயின் பட்ஜெட்டோட இணைச்சிட்டாங்க, அதுக்குன்னு ஒரு தனி பட்ஜெட்டே இல்லை. அப்படி இருக்கும்போது இதுல பெரிய புதிய மாற்றங்கள் வந்துடும் நம்பிக்கை என்பது இப்ப கிடையாது. இரண்டாவது, பட்ஜெட்டுக்கு முன்னால நேற்று வெளியிடப்பட்ட பொருளாதார அறிக்கை அது வந்து சில விஷயங்களை கோடிட்டு காட்டும். அதன் அடிப்படையில பட்ஜெட் இருக்கும்னு சொல்லி எதிர்பார்ப்போம். அந்த ரிப்போர்ட்டே வந்து ஒரு பெரிய போகஸ் ரிப்போர்ட், அப்பட்டமான பொய்களை சொல்லியிருக்கிற ரிப்போர்ட். ஒரு உதாரணம், இந்தியாவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பணக்காரர்களின் சொத்து, அது இந்த வருஷம் ஆரம்பத்துல ஆக்ஸ்பாம் வெளியிட்ட அறிக்கையின்படி டாப்ல இருக்கக்கூடிய 1% பேரிடம் 40.5% சொத்து இருக்குதுன்னு சொல்லி. அதே மாதிரி 2013 வெளியிடப்பட்ட வேர்ல்ட் இன்இக்வாலிட்டி லேப்னு சொல்லி சர்வதேச அளவுல ஏற்றுக்கொள்ளப்பட்ட பாராட்டப்படக்கூடிய ஒரு நிறுவனம், அவங்க போட்டிருக்கிற ரிப்போர்ட்ல வருமானம் எப்படி கூடியிருக்கிறது அப்படின்றத 3 ஆண்டுகளுக்கு பார்த்து இந்தியாவில் மேல்தட்டில் இருக்கக்கூடிய 1% பேருடைய வருமானம் மட்டும் 22.6% கூடியிருக்கு. அடிமட்டத்தில் இருக்கவங்களுடைய வருமானம் கூடல அப்படின்றது ஆக்ஸ்பாம் ரிப்போர்ட் சொல்லுது. அதே மாதிரி மேல்தட்டில் இருக்கக்கூடிய 10% பேருடைய சொத்து என்பது நேற்று சொன்ன போது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அது வந்து நாட்டினுடைய சொத்துக்களில் 1/3 போய் சொல்றாங்க. உண்மையில அது 2 மடங்கை விட கூடுதலாக இருக்குதுன்றது வெவ்வேறு புள்ளி விவரங்கள் அறிக்கைகள். அப்போ நீங்க ஏற்கனவே ஒரு பொய்யை சொல்லிட்டு அந்த பொய்யின் அடிப்படையில பட்ஜெட் போட்டீங்கன்னு சொன்னா அது உண்மையிலேயே அந்த பொருளாதாரத்தை மீட்டெடுக்காது. ரெண்டாவது, வேலை வாய்ப்பை பொறுத்தவரையில அவங்க வந்து என்ன சொல்றாங்க, வேலை வாய்ப்பெல்லாம் நல்லா கூடிட்டு இருக்குது, புதுசா நிறைய, அதை ஏற்கனவே நிறைய பொருளாதார நிபுணர்கள் இவங்க புதுசா ஏதோ சர்வேன்னு சொல்லி பொய் சொல்றாங்கன்றத சுட்டி காட்டியாச்சு. அந்த அடிப்படையில பார்க்கும்போது இந்த எதிர்பார்ப்புகள் என்பது பெரிய அளவுக்கு இருக்குல்ல. பட்ஜெட் வந்திருக்கும் போது பார்க்கும்போது அதுல ரொம்ப கவலையோட பார்க்கக்கூடியது நான் என்னன்னு சொன்னா, ஒண்ணு வந்து வெளிநாட்டிலிருந்து பணம் கொண்டு வருவதற்கான விதிமுறைகளை இன்னும் தளர்த்துவோம் சொல்லியிருக்காங்க. இது யாருக்கு உதவியா இருக்குன்னாக்கி இந்தியாவிலே இருக்கக்கூடிய அதானி அம்பானி போல உள்ளவங்க வெளிநாட்டுல போய், இது நிறைய ரிப்போர்ட் வந்திருக்கு, மொரிஷியஸ் தீவுல இந்த மாதிரி பல இடங்கள்ல கொண்டு பணத்தை போட்டுட்டு வேற ஒரு கம்பெனி பேர்ல இங்க கொண்டு வர்றதுக்கு அது உதவியா இருக்கு. ஹிண்டன்பர்க் அறிக்கை அதான சொல்லிச்சு. ஆமா. அப்போ அது வந்து சாதாரண மக்களுக்கு எந்த விதத்திலையும் ஒரு பிரயோஜனத்தை கொண்டு வர போறது இல்லை, புதிய வேலை வாய்ப்புகளையும் உருவாக்க போறது. அடுத்தது வந்து ஒரு பாரபட்சம் என்பது கண்கூடாக தெரியும். அவங்களுக்கு கூட்டணியை தக்க வைக்க வேண்டும் என்பதற்காக சந்திரபாபு நாயுடு போய் 1,00,000 கோடி வேணும்னு கேட்டாரு. இப்போ ஒரு வருஷத்துல 15,000 கோடின்னு சொல்லியாச்சு. இப்போ 5 வருஷம் 15 வருஷம் கொடுத்தாங்க 75,000 கோடி ஆயிரும். வருஷந்தோறும் கூட்டி அந்த 1,00,000 கோடியை கொடுக்க போறாங்கன்றது தெரியும். அப்போ ஒரு மாநிலத்துக்கு மட்டும் நீங்க வந்து அடிப்படை கட்டுமானத்துக்கு அவ்வளவு பணம் கொடுத்தீங்கன்னா மற்ற மாநிலங்களுக்கு என்ன கொடுக்குறீங்க ஒப்பிட்டு பார்க்கணும்ல. பீகாருக்கு அதே மாதிரி அங்க உள்ள டூரிசம்னு சொல்லி சுற்றுலாத்துறையை ஊக்குவிப்பதற்காக 3 கோவில்களின் அடிப்படையில் அந்த பகுதியில நிறைய பணத்தை கொடுத்து நாங்க அங்க வந்து சுற்றுலா தலத்தை அதிகரிக்கிறதுக்காக பணம் கொடுக்கணும்னு சொல்லி.
அப்போ இந்த நாட்டுல இருக்கக்கூடிய மற்ற 28 மாநிலங்கள் 26 மாநிலங்களுடைய நிலைமை என்ன? அவங்களுக்கெல்லாம் அடிப்படை கட்டுமானம் தேவைப்படலையா? அவங்களுடைய வளர்ச்சிக்கு எங்க இருந்து பணம் கொடுப்பீங்க? இந்த பாரபட்சம் என்பது ஒரு முரண்பாட்டை பெரிய அளவுக்கு உருவாகும். இப்ப பட்ஜெட் அப்படின்றது ஒரு ஒருங்கிணைந்த வளர்ச்சிக்காக, இந்திய வளர்ச்சிக்காக அப்படின்ட்டு நம்ம ஒட்டுமொத்தமா பார்க்கும் பொழுது, ஒருவேளை பீகார் போன்ற மாநிலங்கள் வளர்ச்சி அடையாத இருக்கிறதுனால நாங்க அதிகப்படியா நிதி ஒதுக்குறோம். அவங்களுக்கு வந்து இப்ப மின்சாரத்தை ஊக்குவிக்கணும் அப்படின்ற அடிப்படையில கிட்டத்தட்ட 21,000 கோடியை ஒதுக்கியிருக்காங்க. அப்புறம் உட்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்காக சாலை போன்ற விஷயங்கள், இன்னும் சொல்லணும் அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா மருத்துவ கல்லூரிகள் அமைக்கிறோம் அப்படின்ற அடிப்படையில 26,000 கோடி ஒதுக்கியிருக்காங்க. ஒட்டுமொத்தமா அவங்களுக்கே ஒரு 60,000 கோடி கிட்ட ஒதுக்கப்பட்டிருக்கு. ஆனா அதே வேளையில பீகாரை தவிர்த்து மத்த மாநிலங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த அளவுக்கு ஒதுக்கல. அதுதான் பிரச்சனை. பீகார் பின்தங்கிய மாநிலம்னா அதுக்கு என்ன காரணம்ன்றத பார்க்கணும். பீகார்ல அடிப்படை கட்டுமானங்கள் வளர்க்கறதுக்கு ஏற்கனவே எவ்வளவு பணம் ஒதுக்கி இருக்கிறோம், அது எப்படி செலவாயிருக்குதுன்னு பார்க்கணும். இப்போ சமீபத்திலேயே 12 பாலங்கள் உடைஞ்சதை பார்த்திருக்கிறோம்ல. கண்டிப்பா. அப்ப பணம் கொடுக்காதனாலயா இல்ல பணம் மிஸ்யூஸ் பண்ணப்பட்டதுனாலயா? அத பார்க்க வேண்டியது இருக்கு. இன்னொன்னு, ஜிஎஸ்டியில ஒரு கணிசமான பகுதி இந்த பின்தங்கிய மாநிலங்கள்னு சொல்லி யூபி பீகாருக்கு கொடுத்துட்றாங்க. ஜிஎஸ்டி கூடுதலாக கொடுக்கிறது தென் மாநிலங்கள், தமிழ்நாடு போன்ற மாநிலங்கள். அவங்களுக்கு போதிய அளவில் அதை பங்கிட்டு கொடுக்கப்படும். அது வந்து பெடரலிசம் இருக்குன்னு சொல்லக்கூடிய ஒரு கூட்டாட்சி கொள்கைக்கு எதிராக போயிட்டு. அப்ப இது 2 மாநிலங்களுக்கு மட்டும் நீங்க நிறைய பணத்தை கொடுக்கறது, எப்படியாவது என் ஆட்சியை காப்பாத்திக்கணும், அதுக்காக நான் வந்து என்ன வேணாலும் தப்பு செய்வேன்னு சொன்னா அது வந்து பெரிய பின்விளைவுகளை எதிர்பார்க்கும். இவங்க ஆட்சி செய்யக்கூடிய மற்ற மாநிலங்களே இதுக்கு எதிராக குரல் கொடுக்க ஆரம்பிப்பாங்க. ஏற்கனவே முரண்பாடுகள் நிறைய தெரியுது. உத்தரப்பிரதேசத்துல, மகாராஷ்டிராவில ஏற்கனவே தெரியுது. அப்போ அந்த மாநிலங்கள் என்ன சண்டை போட ஆரம்பிப்பாங்க. அது வந்து மாநிலங்களுக்குள்ளாலே உள்ள உறவுகளையும் பாதிக்கும். ஒன்றிய மாநில அரசுகளுக்கு இடையில இருக்கக்கூடிய உறவையும் கடுமையாக பாதிக்கும். அடுத்தது என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, வருமான வரியை நாங்க வந்து ஒரு மாற்றம் கொண்டு வந்திருக்கிறோம், அதனால ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் சொல்லக்கூடிய எல்லாத்துக்கும் முன்னால 50,000 வரைக்கும் உங்க வருமானத்துல இருந்து கழிச்சுக்கலான்றது 75,000 போட்டி இருக்கிறோம் அப்படின்னு. ஆனா ஒட்டு மொத்தத்துல ஒருத்தருக்கு அதிகபட்சமாக என்ன பலன் கிடைக்கும்னு சொல்லி இருக்கிறது 17,500 ரூபாய் சேமிக்கலாம், சேமிப்பு வரும் அப்படின்னு. இது சிலருக்கு தான் வரும். அவங்க நிறைய வருமானத்துல ஒரு கணிசமான பகுதியை போய் நேஷனல் சேவிங் சர்டிபிகேட் இந்த மாதிரி ஸ்கீம்ல போட்டிங்கன்னா தான் வரும். இல்லைன்னு சொன்னா இந்த இன்கம் டாக்ஸ்ல ஒரு பெரிய மாற்றுதல் இல்லை. இப்போ வங்கிகள்ல பணியாற்றக்கூடியவர்கள் சராசரியாக எல்லாருமே 30% வருமானத்துல வரி கட்டுறாங்க. மொத்த வருமானத்துல சம்பளம் மட்டுமல்ல, அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய வீடு, கொஞ்சம் வட்டி குறைவா கொடுத்தா அதுக்கு கூட வரி, இப்படின்லாம் கொண்டு வந்துட்டாங்க. அப்போ இந்த உழைக்கும் மக்களை நீங்க வந்து ரெகுலரா சம்பளம் வாங்குறவங்கள எப்படியாவது அப்படியே பிழிஞ்சு எடுக்கிறீங்க. இந்த நாட்டில் இருக்கக்கூடிய மொத்த மக்கள் தொகையில வெறும் 3% தான் இந்த வருமான வரி கட்டுது. இப்போ நம்ம கேட்கறது என்னன்னு சொன்னா, வருமானம் கூடுதலாக இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் கூடுதலான வரியை போடும். பல நாடுகள்ல வருமானம் கூட கூட 50% வரை வரி இருக்குது. இங்க நீங்க அம்பானிக்கும் அடனிக்கும் 30% தான், எனக்கும் 30%. இது ஒரு பெரிய ஏற்றத்தாழ்வை உருவாக்கும். இரண்டாவது, தொடர்ச்சியாக வந்து கொண்டிருக்கக்கூடிய வாதம், கோரிக்கை என்னன்னு சொன்னா, வரி வசூலிப்பதில் மாற்றங்கள் பண்ணுவாங்க. ஜிஎஸ்டி எனக்கூடிய மறைமுக வரியை நீங்க கூட்டிகிட்டே போறீங்க, அது சாதாரண மக்களை பாதிக்குது. மொத்த ஜிஎஸ்டில 65% கொடுக்கிறது யாருன்னு சொன்னா 50%க்கு மேல இருக்கக்கூடிய கீழே உள்ள அடித்தட்டுல இருக்கக்கூடிய மக்கள். மேல்தட்டுல இருக்கக்கூடிய 10% பேர் கட்டுற ஜிஎஸ்டி வரும் 4%.
அப்ப இந்த மறைமுக வரியான ஜிஎஸ்டி வந்து எல்லாரையும் பாதிக்கும். நீங்க வாங்கக்கூடிய பெட்ரோல் டீசல் உற்பத்திக்கு அடுத்தால நீங்க அரிசி வாங்கினா, பாக்கெட்ல அரிசி வாங்கினா அதுக்கு வரி, பால் பாக்கெட்ல வாங்கினா அதுக்கு ஜிஎஸ்டி, தானியங்கள் அதே மாதிரி வாங்குனீங்கன்னா பாக்கெட்ல போட்டாச்சுன்னா இது என்ன? அந்த அரிசியும் உளுந்தையும் வாங்கி நீங்க ஒரு சின்ன ஹோட்டல்ல இட்லி தோசை போட்டு கொடுத்தீங்கன்னா அதை நீங்க சாப்பிட தோசைக்கும் இட்லிக்கும் வரி. இப்படி சாதாரண மக்களை பிழிந்து எடுக்கக்கூடியதுக்கு பதிலாக என்ன செய்யணும்னு நல்ல பொருளாதார நிபுணர்கள் உலக அளவுல இந்திய அளவுல ஆலோசனைகள் சொல்லிட்டு இருக்காங்க. பல நாடுகளில் அமுல்படுத்தப்பட்டிருக்கு. அதுல என்ன சொல்றாங்கன்னா, மேல்தட்டில் இருக்கக்கூடியவர்களுடைய சொத்தின் மீது ஒரு கொஞ்சம் வரிய போடுங்க. இந்தியாவில் இருக்கக்கூடிய டாப் 1% மட்டும் ஒரு 2.5% வட்டி போட்டாச்சுன்னு சொன்னா இந்தியாவினுடைய பட்ஜெட்ல பகுதி அளவுக்கு நீங்க அதுல இருந்து பெற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லுங்க. இப்ப அததான் பல்வேறு நபர்கள் கேள்வி கேட்கறாங்க. அதாவது நீங்க இவ்வளவு தரம் சொல்லிடுறீங்க, ஓகே, இதுக்கான வருமானம் உங்ககிட்ட எங்க இருந்து இருக்கு, அதை நீங்க சொல்லவே இல்லையா அப்படின்ட்டு கேக்குறாங்க. இல்ல, அதுக்காக தான் அந்த வருமானம் எங்க இருந்து உருவாக்கலாம்ன்றதுக்காக தான் ஆலோசனைகள் சொல்றேன். பெரும்பணக்காரர்கள்ட்ட நீங்க கொஞ்சம் கூட வட்டி வாங்குனீங்கன்னு சொன்னா அவங்களுக்கு என்னெல்லாம் சலுகைகள் கொடுத்துட்டு இருக்கிறீங்க. குறைந்த வட்டியில கடன், கொடுத்த கடன் தள்ளுபடி, அது போக ஏகப்பட்ட சப்சிடி. ஆனா அவங்கள்ட்ட இருந்து வரி கொஞ்சம் கூடுதலா வாங்கினான்னு மேல்தட்டில் இருக்கக்கூடிய ஒரு 10% பேர்கிட்ட இருந்து வெல்த் டாக்ஸ் வாங்குங்களேன், சொத்து வரி வாங்கியாச்சுன்னு சொன்னா போதுமான அளவுக்கு பணம் திரட்ட முடியும். அது அடிப்படை கட்டுமானத்திற்கு, கல்விக்கு, சுகாதாரத்திற்கு, வேலை வாய்ப்புக்கு நீங்க அதை பயன்படுத்தணும். இன்னொரு வரி என்ன சொல்றாங்கன்னா இன்ஹெரிட்டன்ஸ் டாக்ஸ். இன்ஹெரிட்டன்ஸ் டாக்ஸ் சொன்னா என்னன்னு சொன்னா, இப்போ கல்யாணம் கூத்து நடக்கிறத பார்த்தோம். அம்பானியோட மகன் அவன் என்ன செய்தான்? அவன் உழைச்சி ஏதாவது சம்பாதிச்சானா? அவன் அப்பாவோட சொத்தை அவனுக்கு அவன் வாரிசுன்ற முறையில கிடைக்குது இல்லையா? அப்ப அந்த இன்ஹெரிட்டன்ஸுக்கு, அவன் வாரிசாக பெற்ற சொத்துக்கு கொஞ்சம் வரி போடுங்க. அப்ப அந்த வரி என்பது வேற செலவுகளுக்கு பயன்படுத்த முடியும். அதே மாதிரி பினான்சியல் டிரான்சாக்சன் டாக்ஸ் ஒண்ணு சொல்றோம். பெருமுதலாளிகள் அவங்க பண பரிவர்த்தனை எல்லாம் ஆன்லைன்ல தான் நடக்குது. டிரான்சாக்சன்ஸ் பல 1000 கோடிக்கு நடக்கும். அதுக்கு இன்னைக்கு வரைக்கும் ஒரு வரி கிடையாது. பல நாடுகளில் இப்போ அதை அமல்படுத்திருக்காங்க. இப்போ அதுல ஒரு சின்ன புள்ளி 5% போட்டாங்கன்னா கூட அதுல ஒரு பெரிய தொகை கிடைக்கும். ஸோ இப்படி வரியை உருவாக்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதை எதையும் செய்யறதுக்கு இந்த அரசாங்கம் தயாராக. இது ஒண்ணு. இன்னொரு பக்கத்துல வேலை வாய்ப்புக்கு வந்தோம்னா இவங்க என்ன சொல்றாங்க, நாங்க 1 கோடி இளைஞர்களுக்கு 500 பெரிய கம்பெனிகள்ல ஒரு வருஷத்துக்கு அவங்களுக்கு தொழில் பயிற்சி. ஆமா, அது பயிற்சி இல்ல, கொத்தடிமை. இல்ல இன்டர்ன்ஷிப் மாதிரி இல்ல, அவங்க வேலையை கத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்காது அது? இப்போ நான் பேங்க்ல ஜாயின் பண்ணேன். பேங்க்ல ஜாயின் பண்றதுக்கு எனக்கு எந்த இன்டர்ன்ஷிப்பும் தேவைப்படல. பேங்க்ல ஜாயின் பண்ணதும் பேங்க் சில பயிற்சிகளை கொடுத்தது. முதல் நாளே ஜாயின் பண்ண அன்னைக்கே நான் கவுண்டர்ல உட்கார்ந்து இருந்து வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டேன். என்ன அப்ரெண்டிஸ்ஷிப்ல நீங்க சொல்லி கொடுக்க போறாங்க ஒரு வருஷத்துல? என்ஜினியரிங் காலேஜ்ல படிச்சுட்டு இருக்க பையன் ஏற்கனவே நிறைய அனுபவங்கள் அவங்களுக்கு இன்டர்ன்ஷிப்னு சொல்லி குறைந்தபட்சம் 6 மாசமாவது ஏதாவது ஒரு கம்பெனியில வேலை செய்யணுன்றத கட்டாயமா வச்சிருக்காங்க. அங்கெல்லாம் அவன் பெரிய சம்பளத்தை கொடுக்கறது இல்லை. இது இந்த மாதிரி இளைஞர்களுக்கு தகுதி இருந்தும் இன்டர்ன்ஷிப்ன பேர்ல ஏதோ கொஞ்சம் காசை கொடுத்து வேலை கொடுத்துட்டேன். அந்த ஒரு வருஷத்துக்கு அப்புறம் அவன் எங்க போவான்? எத்தனை கம்பெனி? அந்த நிறுவனங்களே வேலை வாய்ப்பை உறுதி செய்யாதா? அதான் சொல்லியிருக்காங்க 4 கோடி பேருக்கு வேலை வாய்ப்பு உருவாக்கப்படும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. 500 கம்பெனில 1 கோடி பேருக்கு நிரந்தர வேலை கொடுக்க முடியுமா?
நீங்களே யோசித்து பாருங்க. அப்படி எத்தனை பெரிய கம்பெனிகள் இருக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய பெரிய கம்பெனிகள் வச்சிருக்கக்கூடிய அம்பானி அடானியுடைய கம்பெனியில வேலை வாய்ப்பவர்களுடைய எண்ணிக்கை மிக குறைவு. ஏன்னா பெரிய கம்பெனிகள் எல்லாம் தொழில்நுட்பங்களையும் எந்திரங்களையும் பயன்படுத்தி ஆட்களை குறைத்து வைத்து வேலை செய்யறதுக்கான வழிமுறையை தான் கற்றுக் கொண்டிருக்கிறாங்க. இப்போ காணாத குறைக்கு செயற்கை நுண்ணறிவுன்னு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வருது, ரொபாட் வருது, இதெல்லாம் வேலையை பறிக்க போகுது. ஸோ அதனால இது ஒரு ஹம்பக்குன்னு தான் சொல்லுவேன், ஒரு மோடி வித்தை. இதுல அந்த மாணவர்கள் சுரண்டப்பட போகிறார்கள் தான். இதுக்கும் அக்னிவீருக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை. அதுல 4 வருஷம் ராணுவத்துல நம்ம போனவன் அந்த 4 வருஷத்துக்குள்ளாலே செத்து போனவன் நிறைய பேர் ஆயிடுச்சு. அதுக்கு பதிலாக என்ன செய்யலாம்னு நான் சொல்றேன். ஏற்கனவே பல பொருளாதார நிபுணர்கள் சொல்லியிருக்காங்க, விவசாயத்துறையில ஒருங்கிணைந்த விவசாயத்திற்கு முன்னுரிமை கொடுங்க, அதுக்கு பயிற்சி கொடுங்க. இன்னைக்கும் 45% மக்கள் விவசாயத்துலதான் வேலை செய்யறாங்கன்னு சொல்லி நேற்று பொருளாதார அறிக்கை சொல்லு. போன வருஷம் வரை 55% அங்க இப்ப 45%. அங்க வேலை வாய்ப்புகளை உருவாக்க முடியும். 2வது, பெண்களுக்கு நிறைய வேலை வாய்ப்புகளை உருவாக்குங்கன்னு சொல்றாங்க. பெண்களுக்கு உணவு பதார்த்தங்கள் தயாரிப்பது, அதை ப்ராசஸிங், ஃபுட் ப்ராசஸிங், வீட்டிலே இருந்து பல்வேறு வேலைகளை செய்ய முடியும். விவசாயத்தை வளர்ச்சிக்கும் அது உதவியா இருக்கும், விவசாய பொருட்களுக்கு நியாயமான விலை கிடைப்பதற்கும் உதவியாக இருக்கும். அதுல ஏராளம் வேலை வாய்ப்பை உருவாக்க முடியும். இந்தியாவில் இவ்வளவு காலமாக கூடுதல் வேலையை கொடுத்துட்டு இருந்தது விவசாயத்துக்கு அடுத்தபடியா சிறு குறு தொழில் நிறுவனங்கள், எம்எஸ்எம்இன்னு சொல்றோம். அந்த எம்எஸ்எம்இ நலிவடைந்து போயிருக்கிறது. டிமானிட்டைசேஷன்ல இருந்து ஆரம்பிச்சு ஜிஎஸ்டி கொண்டு வந்து, கோவிட் கொண்டு வந்து எல்லாம் மூடன திருப்பி திறக்க முடியல. அதுக்கும் நிதி ஒதுக்கி இருக்காங்களே. அதான் கொஞ்சம் நிதி ஒதுக்கி இருக்காங்க. அதுல கோவிட் காலத்துல என்ன கொடுத்தாங்க, ஏதாவது நிதியை கொடுத்ததாங்களா? பேங்க்ல கடனை கூட்டி கொடுக்க, அது நீங்க திருப்பி கட்ட வேண்டியது வட்டியோட. இதுல ஒரு பெரிய அநியாயம் நடந்துட்டு இருக்கிறது நான் திருப்பி சொல்ல விரும்புறேன். பெரும் பணக்காரர்கள் 100 கோடிக்கு மேல கடன் கொண்டு வாங்குறவங்களுக்கு 5% குறைவான வட்டியில் வங்கிகள் கடன் கொடுக்குது. அப்படி போன வருஷத்துல மட்டும் 449 பேர் கடன் பெற்றிருக்கிறார். நீங்க அதையா எம்எஸ்எம்இக்கு நீங்க 5% வட்டியில கடன் கொடுங்க, 6% வட்டியில கடன் கொடுங்க. அது 11%, 12% இருமடங்கால இருக்கு. அப்ப எப்படி அவங்க போட்டி போட முடியும்? எம்எஸ்எம்இ வளரணும்னு சொன்னா அதுக்கு பல்வேறு ஊக்குவிதத்தில் கொடுக்கணும். அது கொடுக்கறதுனால நம்ம அரசாங்கத்துக்கு நஷ்டம் இல்லை. ஏன்னா அதை ஊக்குவிக்கும் போது அதனோட உற்பத்தியிலிருந்து நீங்க உங்களுக்கு வரி கிடைக்க போகுது, வேலை வாய்ப்புகள் அதிகரிக்க போறது. வேலை வாய்ப்புல நீங்க இப்போ 3 லட்சம் உங்களுக்கு சம்பளம் வந்தாச்சுனாலே நீங்க வரி கட்ட போறீங்க. இப்படி நிறைய விதத்துல அரசாங்கம் அதன் மூலமாக வருமானத்தை உருவாக்கிக்கிட முடியும். ஆனா பெருமுதலாளிகளை ஊக்குவிக்கப்படுவதற்காக இந்த சிறு குறு தொழில்கள் ஒழிக்கப்படுகின்றதுன்றதான் கண்கூடா பார்த்துட்டு. இப்ப அதுக்கு நிறைய நிதி ஒதுக்கீடு என்பது தேவை. அது நேரடி நிதி ஒதுக்கீடாக, குறைந்த வட்டியில, கொஞ்சம் சப்சிடியாக, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் உருவாக்குவதற்காக, கருவிகள் உருவாக்குவதற்காக, தொழில்நுட்பங்களை போடுவதற்காக அதுக்கு கொடுக்கணும். அதுக்கு பதிலா பிஎல்ஐன்னு சொல்லி பெர்ஃபார்மன்ஸ் லிங்க்டு இன்சென்டிவ்னு ஒண்ணு கொடுக்குறாங்க. அது யாருக்கு கிடைக்குதுன்னா பெருமுதலாளிகளுக்கு. நீங்க இவரு சொன்னதை ஞாபகம் இருக்கணும்னு நினைக்கிறேன். புதிய தொழில் அமைச்சர் குமாரசாமி குஜராத்ல ஒரு கம்பெனிக்கு செமிகண்டக்டருக்கு உருவாக்குறதுக்கு கொடுக்கக்கூடிய பணம் எவ்வளவு அநியாயமா கொடுத்துட்டு இருக்காங்கன்றத சொன்னாரு. சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் தெரியாம அவருக்கு ஒரு கடிவாளம் போட்டாச்சு. சோ அப்போ இந்த வேலை வாய்ப்பை உருவாக்குவதற்கான முறையான திட்டங்கள்ன்றத இல்லைன்றத கவலையோட பார்க்கணும். இன்னொரு பக்கத்துல என்ன சொல்றாங்க, வரியை குறைக்கிறது எங்க குறைச்சிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, தங்கத்துக்கு விலை குறைத்திருக்கிறோம், கஸ்டம்ஸ், பிளாட்டினம், தங்கம், வெள்ளி, பிளாட்டினம், இது 3லயும் நாங்க 6ல இருந்து 6.4% கஸ்டம்ஸ் டியூட்டியை குறைக்கிறோம்னா, வெளிநாட்டுல இருந்து தங்கமா கொண்டு வர்றதுக்கு தானே கஸ்டம் டியூட்டி. அதை நீங்களும் நானும்
4 கிராம்ல 8 கிராம்ல அல்லது 2 பவுன்ல ஒரு தாலி செய்யறவங்க எல்லாமா இதனால பயன்பட போறாங்க? பெரும் பணக்காரர்கள் தான் வெளிநாட்டுல இருந்து கொண்டு வர போறாங்க. அவங்களுக்கு தான் அது பிரயோஜனமா இருக்குமே தவிர சாதாரண மக்களுக்கு இதனால பிரயோஜனப்படக்கூடாது. பிளாட்டினம் நீங்களும் நாங்களும் வாங்க போறோம். சாதாரண மக்கள் யாராவது வாங்க போறாங்களா? நடுத்தர மக்கள் வாங்க போறாங்களா? அப்போ யாருக்கு சலுகை கொடுக்கிறோம்ன்றத இன்னும் மறுபரிசீலனை செய்யறதுக்கு இவங்க தயாராக. 1-2 பாசிட்டிவான விஷயம் இருக்குது. ஒண்ணு இந்த பிரதம மந்திரி வீடு கட்டும் திட்டத்துக்கு 2.2 லட்சம் கோடி ஒதுக்கி இருக்கிறோம்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி கிராம சாலைகள் இல்லாத இடங்களுக்கு ஒரு 25,000 கிராமங்களுக்கு சாலை கொண்டு போகும்னு சொல்லியிருக்காங்க. சந்தோஷம். அது ஊழல் இல்லாம முறையா அமல்படுத்தப்படும். வேற சில ஆபத்துக்கள் நான் பாக்குறேன்னு சொன்னா, ஒண்ணு தேசிய அளவிலான ஒரு கூட்டுறவு கொள்கை அனௌன்ஸ் பண்ண போறோம்னு சொல்லி எனக்கு இந்த அமித்ஷா அங்க கொண்டு கூட்டுறவுத்துறை அமைச்சராக வச்சதுல இருந்தே பயமா இருக்கு. அதுக்கு ஒரு கமிட்டி போட்டிருக்காங்க. சுரேஷ் பிரபுன்னு ஒருத்தர் தலைமையில கமிட்டி போட்டு முன்னாலேயே அறிக்கை கொடுத்துருவோம்னாங்க. இப்போ இனிமேதான் கொடுப்போன்றாங்க. அவர் முழுக்க தனியார் மயத்தை ஊக்குவிக்கக்கூடிய அந்த கூட்டுறவு துறையும் ஒரேடியா ஒரு மையப்படுத்தி அந்த கூட்டுறவு துறையிலையும் இருக்கிறதுல பணக்காரங்களுக்கு மட்டும் சலுகைகள் கிடைக்கிற மாதிரி போயிருமோன்னு ஒரு பெரிய ஆபத்து என்பது அந்த கொள்கை மூலமாக வரப்போகுது. அதே மாதிரி விவசாயத்துல ஒதுக்கீடு போது டிஜிட்டல் தொழில்நுட்பத்தை கொண்டு வந்து அந்த சேவையை அதிகரிப்போம். எத்தனை பேரால விவசாயியால அதை பயன்படுத்த முடியும்? 1 கோடி பேருக்கு பயிற்சி அளிக்கப்படும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க முதற்கட்டமா. பயிற்சி கொடுக்கட்டும் 1 கோடி பேருக்கு. ஆனா விவசாயிகள் கேட்டுட்டு இருக்கிறது என்னது? அதை விட்டுட்டீங்களே. அவங்க எங்களுக்கு இந்த பயிற்சி வேணும்னு கேட்கல. எங்களுக்கு குறைந்தபட்ச விலை நிர்ணயம், மினிமம் சப்போர்ட் பிரைஸ், சுவாமிநாதன் ஃபார்முலா, C2+50, உற்பத்தியை விட 50% கூடுதலான விலைக்கு பொருளை வாங்குங்க. அதை செய்யறதுக்கு தயாரா இல்லையா? இன்னைக்கு 475 பேருக்கு அங்க அந்த பார்டர்ல செத்தாங்களே 1 வருஷம் போராட்டத்துல. அதே பிறகுதான சட்டத்தை பின்வலித்தீர்கள். அப்போ ஒரு அதுக்காக கூட அவங்க எடுக்கல. அவங்க எலெக்ஷன் வரப்போகுது அப்படின்ற காரணத்துக்காக தான் எடுத்தாரு. அதுதான் உண்மை. அப்போ ஒரு வாக்குறுதி கொடுத்தாங்க, இல்ல நாங்க கொண்டு வந்துருவோம் அப்படின்னு சொல்லி அமல்படுத்தப்படும். அதே மாதிரி விவசாயிகள் கேட்கக்கூடிய இன்னொரு கோரிக்கை என்ன, ஒரு தடவை எங்களுக்கு கடன் தள்ளுபடி செய்யுங்க. சிறு விவசாயிகளுக்கு மட்டும் 2 லட்சத்துக்கு கீழே கடன் வாங்கிருக்கு. ஏன்னா அவங்களுக்கு சரியான விலை கிடைக்கல. ஒரு பக்கத்துல மழையினால பாதிப்பு வருது, அல்லது புயல்னால பாதிக்க வருது, இல்லைன்னா வறட்சியால பாதிக்க வருது. உற்பத்தி கொண்டு வரும்போது உருளைக்கிழங்கா இருக்கட்டும், வெண்டைக்காயா இருக்கட்டும், தக்காளியா இருக்கட்டும், சீசன்ல மார்க்கெட்டுக்கு கொண்டு வந்தா அன்னைக்கு சந்தையில விலை அப்படியே குறைஞ்சு போகுது. அதனால தக்காளி பறிக்காமலே போடுறத நம்ம கண்கூடாக பார்த்துருக்கோம். அந்த மாதிரி விஷயங்களை செய்யாமல் நீங்க இந்த டிஜிட்டல் தொழில்நுட்பம் மூலமாக பயிற்சி கொடுப்போம்னா அது யாருக்கு பிரயோஜனப்பட போகுதுன்றது கேள்விக்குறியாக இருக்கு. அது கொஞ்சம் பேருக்கு பிஜேபி காரங்களுக்கு ட்ரைனிங் சென்டர் நடத்துறதுக்கு பிரயோஜனமா இருக்கு. இப்போ ஏற்கனவே ஸ்கில் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் இருக்கு. அவங்க யாருக்கு பணம் கொடுக்குறாங்கன்னா அவங்களுக்கு வேண்டியவங்களுக்கு கொஞ்சம் பேருக்கு பணம் வைக்கிறாங்க. ஒன்றும் இல்லாம இருந்த ஒரு வீட்டுல திடீர்னு ஒரு போர்டு வருது, ஸ்கில் டெவலப்மெண்ட் ட்ரைனிங் சென்டர். அங்க போய் ஸ்கில் அவன் என்ன படிச்சுட்டு வரான்னா ஒன்னும் பெருசா ஸ்கில் தெரியல. அப்படி இருக்கும்போது நீங்க இந்த மாதிரி பயிற்சிகள் கொடுப்போன்றதெல்லாம் உண்மையிலேயே பெரிய மாற்றத்தை கொண்டு வராங்க. என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் என்னன்னு சொன்னா, இந்த கொள்கைகள் முழுமையாக மாற்றப்பட வேண்டும். இன்னைக்கும் கொள்கைகள் டாப்ல இருக்கக்கூடிய 10% பேருக்கு பலன் கொடுக்கக்கூடிய கொள்கைகளாக இருக்கிறது. அது அடிமட்டத்தில் இருக்கக்கூடிய 90% பேருக்கு பயன்படக்கூடிய அளவில் கொள்கைகள் மாற்றப்பட வேண்டும். அதுக்கு ஏற்றபடி நிதி ஒதுக்கீடு அதிகரிக்கப்பட வேண்டும். அந்த நிதி ஒதுக்கீடு என்பது இன்னைக்கும் கல்வி இலவசமாக கொடுக்காத வரைக்கும் இந்த நாடு உருப்படாது.
உலகத்தில் இருக்கக்கூடிய பெரும்பாலான நாடுகளில் பள்ளி கல்வி இலவசமாக கொடுக்கப்படுகிறது எல்லோருக்கும். அதே மாதிரி சுகாதாரம், நீங்க இன்சூரன்ஸ் கொடுக்கிறது கிடைக்கிறது வேற. அடிப்படையாக இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனைகள், ஆரம்ப சுகாதார மையங்கள், கேரளாவில் இருக்கிற மாதிரி கிளஸ்டர் லெவலில் இருக்கக்கூடிய ஃபேமிலி கிளினிக், இப்படி மக்களுக்கு ஒரு சிக்கல் வந்தாச்சுன்னா உடனே போய் மருந்து வாங்குறதுக்கான வசதியை அரசாங்கம் தான் செய்து கொடுக்கும். அதுக்கெல்லாம் நிதி கூட ஒதுக்கணும். வேலை வாய்ப்புகள் கூட உருவாகணும்னு சொன்னா பொதுத்துறைக்கு கூடுதலாக பணத்தை ஒதுக்கணும். பொதுத்துறை தான் கூடுதலான நிரந்தர பணியை கொடுக்கிறது. இன்னும் தனியார் மயம் பற்றி தான் பேசிட்டு இருக்காங்க. ரயில்வேக்கு கூடுதலான பணம் ஒதுக்க வேண்டிய தேவை இருக்கு. நேற்று ரிப்போர்ட்ல சொல்லியிருக்காங்க. இந்த கவர்ச்னு சொல்லக்கூடிய ஒரு 2 ட்ரெயின் வந்தா மோதாமல் இருப்பதற்கான ஒரு தொழில்நுட்பம், அது இன்னைக்கும் வெறும் 21.4% இடங்கள்ல தான் பொருத்தப்பட்டிருக்கிறது. அதுக்கு மொத்தமா ஆரம்பத்துல சொன்னதே ஒரு 63,000 கோடி தான் கேட்டாங்க. அதை செய்யாம நீங்க பாத்தீங்கன்னா டெய்லி ஒரு ட்ரெயின் ஆக்சிடென்ட் நடந்துகிட்டே இருக்கு. எவ்வளவு பேர் பாதிக்கப்படுறாங்க. ட்ரெயின்ல போறதே இப்ப பயமா இருக்கு. சோ அந்த மாதிரி இருக்கிறதுக்கெல்லாம் நீங்க நிதி ஒதுக்கீடு செய்யாமல் அந்த நிதியை திரட்டுவதற்காக பெரும்பணக்காரர்கள் மீது வரி அதிகரிக்காம கார்பரேட் டேக்ஸை அதிகரிக்கணும், வெல்த் டேக்ஸ் அதிகரிக்கணும், இன்ஹெரிட்டன்ஸ் டேக்ஸ் கொண்டு வரலாம், பினான்சியல் டிரான்சாக்சன் டேக்ஸ் கொண்டு வரலாம். அந்த மாதிரி கொண்டு வந்தாதான் உண்மையிலேயே மக்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். தேர்தலுக்கு பிறகும் இவர்கள் கற்றுக்கொள்ளவில்லை என்றுதான் தெரியுது. மக்களுடைய எதிர்பார்ப்பு என்பது என்னவாக இருந்தது? எங்களுக்கு மதச்சார்பின்மை வேண்டும், மதவெறி வேண்டாம், எங்களுக்கு விலைவாசியை கட்டுப்படுத்த வேண்டும், வேலை வாய்ப்புகளை உருவாக்க வேண்டும், எல்லோரும் ஒன்றாக கூடியிருக்கக்கூடிய ஒரு சூழலை உருவாக்க வேண்டும் என்பதுதான் மக்களுடைய எதிர்பார்ப்பாக. அதை நிறைவேற்றாம நம்ம மீண்டும் மீண்டும் குண்டு சட்டிக்குள்ளேயே குதிரை ஒட்டிக்கிட்டு இருக்கிறதும் மீண்டும் தவறாக செய்யறதாக பாருங்க. RSSல கவர்மெண்ட் ஆபீஸ்ல இருக்க வேலை செய்யறவங்க RSS போதே எங்களுக்கும் அரசியலுக்கும் இதுல நேரடி தொடர்பு கிடையாது அப்படின்றத சொல்றோம். சர்வீஸ் ரூல்லையே நீங்க சமூக சேவை ஏதாவது சில நேரங்கள்ல செய்யறதுக்கு மட்டும்தான் விதிவிலக்கு இருக்கு. இல்லாம வேற எந்த இதுலயும் நீங்க போய் பங்கேற்க கூடாது. ஒரு தொழிற்சங்க முறையில ஊழியர்கள் போராட்டத்துல கலந்துக்கலாம். அது இல்லாம RSS ஒரு தடை செய்யப்பட்ட இயக்கம். ஒரு காலத்துல சர்தார் வல்லபாய் பட்டேல் என்ன பேசினாருன்றது இன்னைக்கு சமூக ஊடகங்கள்ல திருப்பி போட்டு காட்டிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுடைய சாகாக்கள்ல என்ன நடக்கிறதுன்றதை கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கிறோம். தீவிரவாதம் கற்பிக்கப்படுகிறது. அதுல போய் அரசு அதிகாரிகள், அரசு ஊழியர்கள் சேர்றதுன்னு சொன்னா அது இந்த நாட்டை எங்க கொண்டு போய் விடணும் உள்ளோன்ற அந்த ஆபத்தையும் சேர்த்து பார்க்க முடியும். அப்போ நீங்க மக்கள் எதிர்பார்த்த மதச்சார்பின்மையை ஆதரிப்பதற்கும் தயாரா இல்லை, மக்கள் எதிர்பார்த்த விலைவாசியை கட்டுப்படுவதற்கும் வேலை வாய்ப்பை அதிகரிப்பதற்கும் போதுமான திட்டங்களையும் கொண்டு வரல அப்படின்றதுதான் என்னுடைய விமர்சனமாக நான். ரொம்ப நன்றி தோழர். பொருளாதாரம் குறித்து, இந்த பட்ஜெட் குறித்து விரிவான தகவலை நேயர்களுக்கு வழங்கியதற்கு ரொம்ப நன்றி.